கைவிரல்கள் வேகமாக பூக்களை தொடுத்து கொண்டிருக்க அதைவிட வேகமாக வார்த்தைகளை விடுத்து கொண்டிருந்தாள் வடிவு தன் கணவனிடம். பொண்ணை பார்த்தோமா பேசணுமான்னு இல்லாம தனியா மணிக்கணக்குல போய் பேசுறதுக்கு என்னதான் இருக்குமோ தெரியல. இந்த மாதிரி அநியாயத்தை நான் பார்த்ததே இல்ல. எதிரே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மயில்சாமி மனைவியை கடிந்தார். இதுல அநியாயத்தை என்ன பார்த்த? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பேச 1000 இருக்கும். உனக்கு என்ன கோபம் அதுல? நான் சொல்றது என்னைக்கு நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன அம்மாவும் பொண்ணும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன்? நம்ம முன்னாடியே பேசலாம் தானே? பொண்ணு தனியா கூட்டி போய் ஏத்தி விடுற மாதிரில இருக்கு. அதுவும் இல்லாம தனி குடித்தனம் அது இதுன்னு வேற என் காதுல விழுந்தது. காதுல விழுந்ததுன்னு வச்சு எதையும் முடிவு பண்ணக்கூடாது வடிவு. மருமக நம்ம வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலாவது. அப்ப எப்படி இருந்தாலோ அப்படியேதான் நம்ம கிட்ட ஒட்டுதலா இருக்கா. அவங்க அம்மா ஏத்தி விடுறாங்கன்னு நீ சொல்றதா இருந்தாலும் இப்ப வரைக்கும் மருமக மாலதி கிட்ட எந்த மாற்றமும் தெரியல. புரியாம எதுவும் பேசாதீங்க. ஆம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? செய்யற சாப்பாட்டுல குத்தம் சொல்லத்தான் தெரியும். மத்தபடி குடும்பத்துல நடக்கிற வேலையெல்லாம் புரியாது. அதுவும் உங்களுக்கு என்ன தவிர மத்தவங்க எது பண்ணாலும் நியாயமாத்தான் இருக்கும். சரி வடிவு, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். சம்மந்தி அம்மா வந்து போனதுக்கு அப்புறம், அதாவது நீ சொல்ற மாதிரி பொண்ணு தனியா பேசி போதனை பண்ணியதுக்கு பிறகு மாலதி கிட்ட ஏதாச்சும் மாற்றம் தெரியுதா சொல்லு. இன்னும் சொல்ல போனா அவங்க வீட்டுல வந்து போனப்புறம் நம்ம கிட்ட அதிக ஒட்டுதலால இருக்கா. உனக்கு இதெல்லாம் ஏன் தெரிய மாட்டேங்குது? மாற்றம் ஏதும் தெரியலனா நாம அந்த அளவுக்கு அவகிட்ட தன்மையா இருக்கோம். அதை விட்டுட்டீங்க. என்னது தன்மையா இருக்குமா? மனசாட்சி இருக்கா உனக்கு இப்படி சொல்ல? எத்தனை முறை அவகிட்ட கோவத்துல கத்தி இருப்ப? ஒரு முறையாவது எதிர்த்து ஏதாவது பேசியிருப்பாளா? அமைதியா அவ அதை கடந்து போறத பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். மறுபடியும் சொல்றேன் வடிவு, இங்க வச்சுதான் அவங்க பொண்ணுக்கு தப்பா போதனை பண்ணணும்னு இல்ல. ஒரு 2 நாள் அவங்க வீட்டுக்கு கூட்டி போய் வச்சு கூட பேசலாம். புரிஞ்சுக்க. வீணா நீயே கற்பனை கதை கட்டி எல்லா நிம்மதியையும் கெடுக்காத. அவ்வளவுதான் சொல்வேன். அத்தோடு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தபடி அந்த இடத்தை விட்டு அகன்றார் மயில்சாமி. தொடுத்த பூக்கள் அனைத்தையும் மொத்தமாக சுருட்டினாள் வடிவு. என்னைக்கு என் பேச்சு இங்க எடுபட்டிருக்கு? முணுமுணுத்தபடி எழுந்தாள். பூவை டப்பாவில் அடைத்து ஃப்ரிட்ஜுக்குள் வைத்தாள். உச்சத்தில் இருந்த மதிய வெயில் டக்கென மறைந்து இருள் கவிய துவங்க மழைக்கான முன் ஆயத்தத்தை உணர்ந்த வடிவு மாடியில் உலர்த்தப்பட்ட துணிகள் பற்றி நினைவுக்கு வர பரபரவென படியேறி விரைந்தாள் மாடிக்கு. மாடியறையில் சம்மந்தி ரேணுவும் அவளது மகள் மாலத்தையும் பேசிக் கொண்டிருந்தது துல்லியமாக கேட்டது. அவர்கள் பேசுவதை நின்று கேட்கலாமா வேண்டாமா? ஒரு நிமிடம் மனம் பட்டிமன்றம் நிகழ்த்தியது. அடுத்த நிமிடம் தானே நடுவராக இருந்து தீர்ப்பும் வழங்கியது. நின்று கேட்டு என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்க்கலாம். மகளுக்கு தவறான போதனை வழங்கினால் இப்போதே கையும் களவுமாக பிடித்து இதற்கு முடிவு கட்ட வேண்டும் தீர்மானித்த வடிவு சுவரில் காதை வைத்து நின்று கேட்க துவங்கினாள். அம்மா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். இல்ல மாலதி, நானும் அப்பாவும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். போன வாரத்துல ஒரு நாள் உங்க அப்பா குடிக்க தண்ணி கேட்டிருக்காரு உங்க அண்ணி கிட்ட. அதுக்கு அவ தண்ணிய கொண்டாந்து டீப்பாய் மேல நங்குன்னு வச்சுட்டு எழுந்து போய் குடிக்க பழகிக்கங்க. உக்காந்த இடத்துல எல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அப்பா அன்னிக்கிட்ட ஒன்னும் சொல்லலையா? அவர் என்ன சொல்வாரு? சரிமான்னு இருக்காரு. எங்க கிட்ட சொல்லும் போதுதான் வயசான காலத்துல ஒரே இடத்துல முடங்காம சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றான்னு நாம எடுத்துக்கணும் அப்படின்றாரு. இப்படி எத்தனை நாளைக்கு எடுத்துக்க முடியும் சொல்லு? ஒவ்வொரு வார்த்தையும் அவ அமிலம் கலந்து வீசுற மாதிரி பேசுறா. ஒரு நாளும் ஒரு பாடா போகுது. நான் வேணா அன்னிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நீ வந்து அன்னிக்கிட்ட பேசி சரி பண்ணணும்னோ இல்ல என் மனபாரத்தை உங்ககிட்ட சொல்லணும்னோ இதையெல்லாம் சொல்லல. நாங்க படுற மனவேதனை உன் அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒன்னால ஏற்படக்கூடாது அப்படின்றதுனாலதான். அத்தையும் மாமாவும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கம்மா, ஒரு குறையும் இல்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த சூழல்லையும் பேசிடாத. உங்க அண்ணியால நாங்க படுற கஷ்டம் எங்களோடய போகட்டும். ஊர்ல உலகத்துல நடக்காதது இல்ல. எல்லாரையும் நம்ம போய் சொல்லி திருத்த முடியாது. நம்ம நெருங்கின உறவுகள்ல இதை திருத்த முடியும் தானே? அதனாலதான் திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்றேன். எந்த நிலையிலும் உன் அத்தை மாமா வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காத, பேசாத. உன் அண்ணியால நாங்க பட்ட காயத்துக்கு நீ உன் மாமனார் மாமியார் கிட்ட நடந்துக்கிற விதம் தான் எங்களுக்கு மருந்தாகும். நான் சொல்றது புரியுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இதுல எதுவும் சொல்றது இல்லையா? அவனாலதான் எல்லாம். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. இன்னும் கூட எல்லாத்துக்கும் அம்மா அப்பான்னு எங்களையே எதிர்பார்க்கறான். பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே எங்கேயாவது போய்வான்னு சொன்னா நீங்களும் வாங்க எல்லாருமே சேர்ந்து போகலான்றான். கலா எங்க கிட்ட நடந்துக்கிறது எதுவும் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவன் நிம்மதி போயிடும். இப்ப உங்க நிம்மதி போயிடுச்சேம்மா. அதுக்குத்தான் நானும் உங்க அப்பாவும் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம சொந்த ஊருக்கு போய் இருந்துக்கலான்னு. தனி குடித்தனம் போறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்படிதான் வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கூட எங்களையே உங்க அண்ணன் சுத்தி சுத்தி வந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? அந்த கோவத்தை தான் எங்க மேல காட்டுறா. அவ பக்கமும் நம்ம யோசிக்கணும்ல. யாருக்கும் தொந்தரவு இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும்.
அவளும் எங்களை புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் நாங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அதே போல நான் உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? வெளியே இவை அனைத்தையும் ஒரு எழுத்து விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த வடிவுக்கு மனம் பாரமானது. ச்ச, தப்பா நினைச்சிட்டோமே. ஆணாக இருந்தாலும் பெண்களை சரியாக புரிந்து கொண்ட தன் கணவர் எங்கே? பெண்ணாக இருந்தும் பெண்களை புரிந்து கொள்ளாமல் அபத்தம் வாரி இறைத்த தான் எங்கே? மாடியிலிருந்து வேகமாக இறங்கினாள் தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்க.